வேதத்துல ரெண்டு முக்கிய வார்த்தைகள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டில். இந்த ரெண்டு வார்த்தைகள் ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், அதாவது நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல். ரெண்டு முக்கியமான வார்த்தைகள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இதை குறித்து நம்ம ஆழமாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்கலனா கூட அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாமா? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். தேங்க்யூ டாக்டர். இந்த 9, 10 வசனங்கள்ல யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத பார்க்கிறோம். பிறகு 11ஆம் வசனத்துல சொல்றாரு, அதாவது கொரிந்து விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள்? 9, 10 வசனத்துல எப்படியெல்லாம் இருக்குதோ அப்படியெல்லாம் சில பேர் இருந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரியில அவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அந்த கடைசி 2 வார்த்தைகளை கவனிங்க. பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இந்த பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்பதுதான் சாங்டிஃபைடு என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்பதுதான் ஜஸ்டிஃபைடு என்று நாம ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். ஆகவேதான் இந்த 2 வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில முக்கியமான வார்த்தைகளா இருக்கிறது. பரிசுத்தமாகுதல், நீதிமான்கள் ஆகுதல். இந்த 2 வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை நம்ம படிக்க போறோம் பாருங்க. இந்த 2 வார்த்தைகளும் முற்றிலும் வேறுபட்ட காரியத்தை சொல்லுகிற 2 முக்கியமான வார்த்தைகள். இந்த பரிசுத்தமாகுதலுக்கும் நீதிமானாகுதலுக்கும் உள்ள அந்த வேறுபாட்டை, அந்த டிஸ்டிங்ஷனை நாம் அறிந்து கொள்றது. பரிசுத்தமாகுதல், நீதிமானாகுதல், இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன் அது முக்கியம்னு சொன்னா, நம்முடைய மனதிலே ஒரு தெளிவு வேண்டும். என்ன தெளிவு? இந்த பரிசுத்தமாகுதலிலே நாம என்ன நிலைமையில இருந்தாலும் நாம் நீதிமான ஆகியிருக்கிறோமே, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த சாங்டிஃபைட் ஸ்டேட்ல நம்ம 0 to 100ல, ஒருவேளை 0ல இருக்கலாம் அல்லது 100ல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அந்த நீதிமான ஆகுதல், ஜஸ்டிஃபைடு அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, அதுல எந்த மாற்றமும் ஏற்படுவது கிடையாது. அப்படின்னு சொன்னா நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம், அப்படின்னா நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அப்படின்னா தேவ ஜனங்களாய் மாறி இருக்கிறோம், அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். அதுதான் ஜஸ்டிபிகேஷன் என்று சொல்லுகிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பரிசுத்தமாகுதல்ல நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா நீதிமான் என்கிற நிலையில எந்த மாற்றமும் கிடையாது. இதை நாம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரியாதனாலதான் இன்றைக்கு நிறைய பேர் பெருங்குழப்பத்தில் இருக்கிறார்கள். இது தெரியாதனாலதான் இன்றைக்கு நிறைய பேர் நிறைய விசுவாசிகளை போட்டு குழப்பிக்கிட்டு, நீ எல்லாம் பரலோகம் போவியா அப்படின்னு அவங்கள சாடிக்கிட்டு, இப்படி எல்லாம் நிறைய பயங்களை மக்களுடைய மனதில், விசுவாசிகளின் மனதில் விதைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த தெளிவு நமக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் யாரும் நம்ம பயம் காட்ட முடியாது. நாம நல்லா தெளிவா இருப்போம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க விசுவாசிகளை பார்த்து, நீ ஆயத்தமா, நீ போவியா, நீ போக மாட்டியா, உனக்கு தெரியுமா, அப்படி எல்லாம் கேட்கிறாங்க. நீ ஆயத்தமா அப்படின்னு கேட்டா கூட ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஆனா நீ போவியா, உனக்கு தெரியுமா, நிச்சயமா தெரியுமா அப்படின்லாம் கேட்கும் போது விசுவாசிகளுக்குள்ள என்ன வருது, என்ன எண்ணம் வருதுன்னு சொன்னா, அப்ப நான் போக மாட்டேனோ, அவ போகிறதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமோ, அப்படியெல்லாம் எண்ணம் வருது பாருங்க. ஆகவேதான் இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். சரி, 4
காரியங்களை நாம் இந்த ஜஸ்டிபிகேஷன் சாங்டிபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். பரிசுத்தமாகுதல், நீதிமானாகுதல், இது குறித்து 4 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி 4 விதத்திலே அவைகள் வித்தியாசப்படுகிறது என்பதை கவனிக்க போகிறோம். முதலாவது, வாட் இஸ் ஜஸ்டிபிகேஷன்? நீதிமான் ஆகுதல் என்றால் என்ன? பாவி என்கிற அடையாளத்தை மாற்றி நீதிமான், பரிசுத்தவான் என்கிற அடையாளத்தை நமக்கு கொடுக்கும் தேவ செயலே நீதிமானாக்கப்படுதல். விளங்கியிருக்கும் நம்புறேன். பாவி என்கிற அடையாளத்தை மாற்றி நீதிமான், பரிசுத்தவான் என்கிற அடையாளத்தை நமக்கு கொடுக்கும் தேவ செயலே நீதிமானாக்கப்படுதல். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வாசித்தோம் இல்லையா? நம்ம மறுபடியும் அந்த 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அங்க பவுல் சொல்லுகிறார், நமது தேவனுடைய ஆவியினாலும், அதாவது உங்களில் சிலர் இப்படி எல்லாம் இருந்தீங்க, பழைய பாவ நிலைமையில இருந்தீங்க, உங்களை கர்த்தர் இப்ப என்ன பண்ணிட்டாரா? கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்கி விட்டார். கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்கி விட்டார். அப்போ ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆகுதல், நீதிமான் ஆக்கப்படுதல்னா என்னன்னு சொன்னா, மேட் ரைட் வித் காட். அதாவது தேவனோடு கூட நம்முடைய உறவு சீர் பொருந்துகிறது. முன்ன பாவத்து நிமித்தம் நாம தேவனுக்கு பகைஞரா இருந்தோம். நமக்கும் தேவனுக்கும் இடையே எந்த உறவும் ஐக்கியமும் கிடையாது. என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அன்னைக்கே மனுக்குலம் பாவத்தில் விழுந்தது. அது முதற்கொண்டு ஆதாமிலிருந்து வந்த எல்லாருமே பாவிகளா இருக்கிறார்கள். தேவனண்டை போக முடியாது, கிட்ட சேர முடியாது. தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு சுமூக உறவு கிடையாது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மீண்டுமாக அந்த சுமூக உறவு ஏற்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் அந்த உறவு ஏற்படல. யார் யாரெல்லாம் இயேசுவை தங்கள் ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அந்த சுமூக உறவு ஏற்பட்டிருக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை நாம நீதிமான்கள் என்று சொல்லுகிறோம், நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம். ஏன்? இயேசுவை அவர்கள் ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால அதன் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் முன்ன இருந்த பகை நீங்கி we have a right relationship with God. அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, தேவனுக்கும் நமக்கும் சரியான உறவு இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. சரி, அதுதான் நீதிமானாக்கப்படுதல். அப்போ பரிசுத்தமாகுதல் என்ன? வாட் இஸ் சாங்டிபிகேஷன்? இதை விளக்குறோம் பாருங்க. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட நாம் இயேசுவை போன்ற குணாதிசயத்திலும் பரிசுத்தத்திலும் அனுதினமும் வளர்வதே பரிசுத்தமாகுதல். இங்க பரிசுத்தமாகுதல்ல 2 காரியத்தை நாம பார்க்கலாம். நான் டெபினிஷன் சொன்னேன் இல்லையா? உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட நாம், அந்த வேறு பிரிக்கப்பட்ட என்று சொல்வத பொசிஷனல் சாங்டிபிகேஷன் என்று சொல்லலாம். அதாவது பரிசுத்தவான் என்கிற நிலை, அந்த பொசிஷன், பரிசுத்தவான் என்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கிறது. அதுதான் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட நிலை. பொசிஷனலா நாம பரிசுத்தவான்களா இருக்கிறோம். பரிசுத்தவான் என்ற அந்தஸ்து நமக்கு கிடைத்து விட்டது. அடுத்தது என்ன சொல்றோம்? இயேசுவை போன்ற குணாதிசயத்திலும் பரிசுத்தத்திலும் அனுதினமும் வளருவது. இதுதான் ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன் என்று சொல்லுகிறோம். ப்ரோக்ரசிவ் சொன்னா பரிசுத்தவான் என்ற அந்த அந்தஸ்தில் இருக்கிற நாம், தேவன் நம்ம அப்படி பார்க்கிறார், அந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிறைய கரைதரைகள் இருக்கு. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய உள்ளான மனுஷன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுது இல்லையா? எல்லாம் புதிதாயின்னு சொன்னா நம்முடைய ஆவியிலே எல்லாம் புதிதா இருக்கிறது. பாருங்க, நம்முடைய மனதில் நிறைய காரியங்கள் புதிதாகணும். நம்முடைய சரீரத்தில் எதுவும் புதிதாக போறது கிடையாது. வறுமைக்கு போகும்போது அது புதிதாக போகிறது. ஆகவே நம்முடைய மனம் பழைய மனமாகவே இருக்குது. பாருங்க, பழைய பாவ எண்ணங்கள் வருகிறது, பழைய பாவங்களை செய்யணும்னு நினைக்குது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்றேன், பழைய பாவ எண்ணங்கள் வருது, பழைய பாவங்களை செய்கிறார்கள். பாவங்களை செய்யணும்னு ஒரு தூண்டுதல் வருது. தூண்டுதல் வந்தா சரி, வருவதோடு கூட நிறைய பேர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வேதம் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்கிறது? நீங்க ரட்சிக்கப்பட்டப்போ தேவன் உங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். தேவன் உங்களுக்கு பரிசுத்தவான் என்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்தவான்களே, இந்த பரிசுத்தத்திலே நீங்கள் அனுதினமும் வளருங்கள் என்று சொல்லுகிறது. இதுதான் ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன் என்று நாம சொல்லுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3:18.
நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். தேங்க்யூ டாக்டர். இங்க ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, எந்த சாயலாக? கர்த்தருடைய சாயல். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்ற பாருங்க. அப்ப இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு இருக்கிற முக்கியமான ஒரு வேலை என்ன? ஸ்பிரிச்சுவலா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல் ஒவ்வொரு நாளும் நம்மள அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன் பாருங்க. அவரை பார்க்க 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 ஒவ்வொரு நாளும் அவரை போலவே மாற வேண்டும். அன்புல, பொறுமையில, சாந்தத்துல, ஈகை குணத்துல, எல்லாவற்றிலும் அவரை போலவே மாற வேண்டும். இதைதான் ஆவியின் கனி என்று நாம சொல்லுகிறோம் பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா? இந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்படுவது, இதுதான் இந்த ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன். அப்போ அருமையானவர்களே, நீதிமானாக்கப்பட்ட நாம் பரிசுத்தவான் என்கிற அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறோம். இப்போ பரிசுத்தவான் என்கிற அந்தஸ்திலிருந்து நாம அந்த அந்தஸ்தை நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அப்படின்னு சொன்னா இயேசுவை போலவே எல்லா காரியத்திலும் நாம மாற வேண்டும். அவருடைய சாயலுக்கு நாம அனுதினமும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, when does justification happen? நாம் எப்போது நீதிமானாக்கப்படுகிறோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இயேசுவை நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நீதிமானாக்கப்படுகிறோம். இதுல முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, நாம் ஒரு முறை மட்டுமே நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த நீதிமானாக்கப்படுகிற காரியம் திரும்ப திரும்ப நடைபெறுவது கிடையாது. ரட்சிக்கப்படும் போது தேவன் நம்மை நீதிமான் என்று அழைக்கிறார் இல்லையா? ஏன்னா நம்ம நீதிமான் ஆக்கிட்டாரு. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நீதிமான் ஆக்குவது கிடையாது. இப்ப போன வருஷம் உன்னை நீதிமான் ஆக்கினேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நீதிமான் ஆக்கினேன், இந்த 10 வருஷத்துல உன்னை பாக்குறேன், உன் வாழ்க்கை அவ்வளவுன்னு சரியில்லையவா, மறுபடியும் உன்னை நீதிமான் ஆக்குறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றது இல்லை பாருங்க. ஒரு முறை அவர் நம்மை நீதிமான் ஆக்கிட்டாருன்னா அது என்னென்றைக்கும் நாம் நீதிமானாகவே இருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த நீதிமானாக்கப்படுதல் திரும்ப திரும்ப நடைபெறுகிற காரியம் கிடையாது. சரி, எப்போ நாம் நீதிமானாக்கப்படுகிறோம்? நான் சொன்னேன் இல்லையா, இயேசுவை எப்போ ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்றோமோ அப்பவே நீதிமானாக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 6:11 அதை ஏற்கனவே படிச்சோம். இப்போ ரோமர் 3ஆம் அதிகாரம் போவோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24, 28 இந்த 3 வசனங்களை வாசிக்கலாமா? எல்லோரும் பாவம் தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேங்க்யூ டாக்டர். ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை இழந்துட்டோம். அப்ப எல்லாருமே பாவிகளா இருக்கிறோம் பாருங்க. இப்ப என்ன நடக்கிறது? பாவிகளுக்கு கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். என்றைக்கு நாம மீட்பை பெறுகிறோமோ, என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கே தேவன் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். அது எப்படி நடக்குதுன்னு 28ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. மனுஷன் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நம்ம விசுவாசித்தோமோ, நம்முடைய கிரியைகள் கிடையாது, நம்ம பெரிய பரிசுத்தமா வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டோன்னு கிடையாது, பரிசுத்தம் இல்லாம பாவிகளா இயேசுவண்ட வந்தோம், நம்முடைய எல்லா அழுக்குகளோடு ஆண்டவர்கிட்ட வந்தோம், அவரை விசுவாசித்தோம், இயேசுவே ஆண்டவர் ரட்சகர் என்று விசுவாசித்தோம், உள்ளத்தை திறந்து கொடுத்தோம், அவர் உள்ளத்துல வந்தார், நம்மை நீதிமானாக்கி விட்டார். அதுதான் இங்க சொல்றாரு. கிரியைகள் இல்லாமல், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரோமர் 4:25 வாசிக்கலாமா? ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
தேங்க்யூ டாக்டர். 5ஆம் அதிகாரம் ரோமர் 5 1, 9 and 19. 1, 9, 19. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆமென். தேங்க்யூ டாக்டர். இங்க ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால், இதைதான் நம்ம 3ஆம் அதிகாரத்துல கவனிச்சோம். இப்ப அடுத்து இன்னொரு காரியம் சொல்றாரு 9ஆம் வசனத்துல, ரோமர் 5:9. நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க. நாம எப்படி நீதிமான்களானோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதுதான் நம்மை நீதிமான்களாக்கிட்டு, அதை நாம விசுவாசித்தோம், நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். பிறகு 19ஆம் வசனம் சொல்கிறது, ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போனான், அதன் நிமித்தமாக எல்லாரும் பாவிகளாகப்பட்டார்கள். அநேகர்னு சொன்னா 100 பேர்ல 50 பேர், 100 பேர்ல 70 பேரும் கிடையாது. அநேகர் என்பது எதை சொல்றதுன்னா எல்லாரும், 100க்கு 100 எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த அநேகரை கொஞ்சம் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். 2 அநேகர், ஒரு அநேகருக்கு விளக்கம் சொன்ன இல்லையா, அது எல்லாரையும் குறிக்குதுன்னு. இப்ப 2வது அநேகர் யாரை குறிக்குது? எல்லாரையும் குறிக்குதா? கிடையாது. இந்த 2வது அநேகர் யாரை குறிக்குதுன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் இயேசு எனக்காக சிலுவையில என்னுடைய பாவத்தை சுமந்து மரித்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ அந்த அநேகரை குறிக்கிறது. அவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அவங்க எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை சிலுவையில நிறைவேற்றினார் இல்லையா, அவருடைய கீழ்ப்படிதல்னாலே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அந்த ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவிகளாக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்போ இந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போனது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குச்சு. இந்த ஒருவர் கீழ்ப்படிந்தது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. யார் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய கீழ்ப்படிதல் அவர்களுக்கு எல்லாம் நீதியை கொடுக்கிறது, அவர்களை நீதிமான்களாக ஆக்குகிறது. எப்ப நம்ம நீதிமானாக்கப்பட்டோம் பார்த்தோம் இல்லையா, இயேசுவை விசுவாசிக்கும் போது நீதிமானாக்கப்பட்டோம். when does sanctification happen? அது ரொம்ப முக்கியம். பரிசுத்தமாகுதல் எப்போது நடக்கிறது? ரட்சிப்பில் தொடங்கி மகிமையை அடையும் வரை அனுதினமும் நடைபெறுகிறது. ரட்சிப்பில் தொடங்கி மகிமையை அடையும் வரை அனுதினமும் நடைபெறுகிறது. ரட்சிப்பில் தொடங்கி என்பதுதான் அந்த பொசிஷனல் சாங்டிபிகேஷன். மகிமையை அடையும் வரை என்று சொல்லும்போது அததான் ப்ரோக்ரெசிவ் சாங்டிபிகேஷன் என்று நாம சொல்றோம் பாருங்க. இந்த காரியங்களை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்துல பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாமா? யோவான் 17ஆம் அதிகாரம் 16, 17. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். தேங்க்யூ டாக்டர். இங்க 16ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? சீஷர்களை குறித்து பிதாங்கிட்ட பேசும்போது சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தாரா அல்ல. இவர்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதுதான் சாங்டிஃபைட் பாருங்க, வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்போ பரிசுத்தவான்கள் என்பது யாரை குறிக்கிறதுனா வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் என்று தேவனால் அழைக்கப்பட்டுகிறோம். ஏன்னா தேவன் நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரித்து விட்டார். உலகத்துல நாம இருந்தாலும் நாம உலகத்தார் அல்ல. இதுதான் அந்த பொசிஷனல் சாங்டிபிகேஷன், பரிசுத்தவான் என்கிற அந்தஸ்து. 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இது என்ன? ப்ரோக்ரெசிவ் சாங்டிபிகேஷன். பரிசுத்தவான்களா இருக்கிற இவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாகட்டும், அதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறார் பாருங்க. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுகிறத பாக்குறோம். இந்த 2 சாங்டிபிகேஷன் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:2 பேசுறாரு பாருங்க. வாசிக்கலாமா?
கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஆமென். ரொம்ப அழகா சொல்ற பாருங்க. இதை யாருக்கு எழுதுகிறானா? தேவனுடைய சபைக்கு, அதாவது கொரிந்துவில் இருக்கிற தேவனுடைய சபைக்கு. பிறகு எங்கும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும், அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் கூட இதை எழுதுறாரு பாருங்க. வெறும் கொரிந்து விசுவாசிகளுக்கு மட்டும் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் எழுதுகிறார். நமக்கு என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அப்படின்றார் முதல். அடுத்தது பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்றார் பாருங்க. ஒரே வசனத்துல அடுத்து அந்த வார்த்தையில் வருவதை பார்க்கலாம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆக்கப்பட்டவர்கள் என்னது? பொசிஷனல் சாங்டிபிகேஷன். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர் என்று சொல்லும் போது அவர்கள் தொடர்ந்து அந்த ப்ரோக்ரெசிவ் சாங்டிபிகேஷனுக்குள்ள கடந்து போக வேண்டும் என்பதை பற்றி சொல்லுது பாருங்க. அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா, we are not justified by our holiness. நம்முடைய பரிசுத்தத்தினாலே நாம் நீதிமான் ஆகிறது கிடையாது. மாறாக நாம் நீதிமானாக்கப்பட்டதே பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய பரிசுத்தத்தினாலே நாம் நீதிமான் ஆகிறது கிடையாது. நாம் நீதிமான் ஆனது பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. இத 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3-5. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க அப்போஸ்தலன் பவுல். இங்க நாம நீதிமான்களாக்கப்பட்டது எதற்காக? பரிசுத்தவான்களா இந்த உலகத்துல வாழ்வதற்காக. அததான் சொல்றார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும். இங்க ப்ரோக்ரெசிவ் சாங்டிபிகேஷனை பற்றி பேசுகிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல வளர வேண்டும், அதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எப்படி பரிசுத்தத்துல வளருவதாம்? உங்களின் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் கனமாய் ஆண்டு கொள்ளுங்கள். எந்த மனுஷன் தன்னுடைய சரீரம் பரிசுத்தமானது என்று உணர்கிறானோ அவன் தன்னுடைய சரீரத்தை கனமாய், அதாவது ரொம்ப ஹானரபிளா அதை நடத்துகிறான். அந்த சரீரத்தை அசிங்கமா நடத்துவது கிடையாது. அந்த சரீரத்தை கொண்டு அசுத்தமான காரியங்களை செய்வது கிடையாது. சரீரத்தை சில காரியங்களை செய்து கேவலப்படுத்துவது கிடையாது. அதை கனமாய் ஆண்டு கொள்ளுகிறான். கனமாய் ஆண்டு கொள்ளும் போது நம்முடைய சரீரத்தை நாம பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிறோம். சரி, மூன்றாவது, who justifies. ரொம்ப முக்கியம் பாருங்க. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். who justifies us. இது முற்றிலும் தேவ செயல். மறுபடியும் சொல்றேன், who justifies. யார் நம்மை நீதிமான் ஆக்குவது? வேற யாரும் நம்ம நீதிமான் ஆக்கல. நீங்க உங்களை நீதிமான் ஆக்கிக்கல. உங்களுடைய சபை உங்களை நீதிமான் ஆக்கல. உங்க பாஸ்டர் நீங்க நீதிமான் சர்டிபிகேட் கொடுத்து உங்களை நீதிமான் ஆக்கல. எந்த ஊழியக்காரனும் உங்களை நீதிமான் என்று சர்டிபிகேட் கொடுத்து நீதிமான் ஆக்குவது கிடையாது. இது முற்றிலும் தேவ செயல். தேவனே உங்களை நீதிமான் ஆக்குகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 3:30. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. ஆமென். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எல்லாரையும் நீதிமான்களாக்குகிற ஒருத்தர் இருக்கிறாரா? அவர் தேவன் என்று வேதம் சொல்லுது பாருங்க. அவரை நாம விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் செய்த சிலுவை மரத்தில் அவர் செய்த அந்த கிரியைகளை நாம விசுவாசிக்கும் போது தேவன் நம்மை நீதிமானாக்குகிறார். ஆமென். என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. மனுஷன் விட்டா நம்மளை நீதிமான் ஆக்கவே மாட்டான். நீ நீதிமானம் கிடையாது, பரிசுத்தவானம் கிடையாது, உன் வாழ்க்கையில் இருக்கிற இதை பாரு அதை பாரு இப்படி எல்லாம் சொல்லுவான் பாருங்க. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6:11 ரொம்ப முக்கியம். என்ன சொல்றார் பவுல் அங்க? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். மோசமான சில காரியங்களை சொல்றாரு பாருங்க. இப்படி எல்லாம் இருந்தவர்களை தான் தேவன் நீதிமான்கள் ஆக்கிவிட்டார். எப்படி ஆக்கிவிட்டார்?
இயேசுவை விசுவாசித்ததன் மூலமாக நீதிமான்களாக்கி விட்டார். ஆமென். சரி, யார் நீதிமானாக்கினதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ யார் பரிசுத்தமாக்குகிறது என்பதை நம்ம கவனிக்கணும். யார் பரிசுத்தமாக்குகிறது? இந்த பொசிஷனல் சாங்டிபிகேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? நீதிமான் என்கிற அந்தஸ்து, அந்த அந்தஸ்தை நீங்களும் நானும் சம்பாதித்து பெற்றுக்கொள்ள முடியாது. நாம ரட்சிக்கப்பட்ட போது தேவன் நமக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுங்க. நீதிமான் என்கிற அந்தஸ்து நாம ரட்சிக்கப்பட்ட போது தேவன் நமக்கு கொடுத்தது. இப்ப இந்த ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன் இருக்கு இல்லையா, இது என்னன்னு சொன்னா போத் மேன் அண்ட் காட் ஆர் இன்வால்வ் இன் திஸ். நாம் அனுதினமும் நீதிமான் ஆகிற அந்த காரியம் இருக்கிறது, இது தேவன் மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அல்லது நாம மட்டும் நமக்காக செய்து கொள்கிற ஒரு காரியம் அல்ல. இதுல இருவருமே பங்கெடுக்கிறார்கள். அதை வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. அப்ப இந்த ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன் இருக்க, இதுல தேவனுடைய பங்களிப்பும் இருக்கிறது, உங்களுடைய என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது. ரோமர் 12:1 வாசிக்கலாமா? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க இங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் சரீரங்களை தேவன் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லல, நீங்கள் உங்கள் சரீரங்களை என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா இந்த ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன்ல நம்முடைய பெரும் பங்களிப்பு இருக்கு. என்ன இருக்கு? நாம தான் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கழுத்தை பிடிச்சி மரியாதை நீ ஒப்பு கொடுக்கிறியா இல்லையா அப்படி நம்ம மிரட்டுறது கிடையாது பாருங்க. நாம தான் வாலண்டியரா போய், ஆண்டவரே எனக்காக உண்மை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தீரே, ஆக உமக்காக என்னுடைய சரீரத்தை நான் ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து என்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறேன் என்று நாம தான் சொல்லணும் பாருங்க. சரி, ரோமர் 6ஆம் அதிகாரம் போகும். 6:12 வாசிக்கலாமா? 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. தேங்க்யூ டாக்டர். இங்க ரொம்ப அற்புதமா பவுல் சொல்றாரு. என்ன? உங்கள் சரீர இச்சைகளின்படி நீங்க செய்யக்கூடாது, அதற்கு கீழ்ப்படியக்கூடாது. அது கீழ்ப்படியக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக அப்படின்றாரு. தமிழ்ல அது அவ்வளவு நல்லா வரல பாருங்க. ஆங்கிலத்துல அது நல்லா மொழிபெயர்க்கிறாங்க. ஆங்கிலத்துல எப்படி சொல்றாங்கன்னா, do not let sin control அப்படின்னு வருது. do not let sin control the way you live. நீங்கள் வாழுகிற விதத்தை பாவம் கண்ட்ரோல் பண்ண இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தமிழ்ல அதை எப்படி சொல்லலாம்? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்க இடம் கொடாதிருங்கள். ஆளாதிருப்பதாக அப்படின்னு பாவம் ஆளாதிருக்க இடம் கொடாதிருங்கள் என்று சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் பாருங்க. ஏன் இந்த வித்தியாசம் முக்கியம் சொன்னா, நாம தான் இடம் கொடுக்காம இருக்கணும். பாவம் நம்மை ஆண்டு கொள்ள பார்க்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்யும்படி பாவம் நம்மை தூண்டிக்கொண்டு இருக்கு பாருங்க. நாம தான் என்ன பண்ணணும்? அதற்கு இடம் கொடுக்க கூடாது. do not let sin control the way you live. இன்னைக்கு அநேகர் அவங்க மனம் போன போகல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் கிறிஸ்தவங்களை சொல்றேன். அப்புறம் என்ன சொல்றாங்க? என்ன பிரதர் பண்ணுது, வாழ்க்கை நம்மள அப்படி இழுத்துட்டு போகுது அப்படின்றாங்க. வாழ்க்கையெல்லாம் ஒன்னும் இழுத்துட்டு போல, அது இழுத்துட்டு போக நீங்க அந்த கண்ட்ரோலை அதுகிட்ட விட்டுட்டீங்க. கண்ட்ரோலை நீங்க எடுத்து அது இழுத்துட்டு போக விடக்கூடாது. அதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். do not let sin control the way you live. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி பாவத்துல வாழ்றான்னா என்ன அர்த்தம்? பாவம் அவனை ஆண்டு கொள்ள அவன் இடம் கொடுத்துட்டான். இடம் கொடுக்க கூடாது, அவன் இடம் கொடுத்துட்டான். ஆகவே பாவம் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவேதான் பரிசுத்தம் இல்லை. இப்ப 13 வாசிக்கலாமா?
நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் அவயவங்களாக ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை முறை பாருங்க, அவயவங்களை பற்றி பேசுறார், சரீரத்தை பற்றி பேசுகிறார், ஒப்புக்கொடுங்கள் என்று பேசுறாரு பாருங்க. அது மறுபடியும் கொஞ்சம் நிதானமா நிறுத்தி வாசிக்கலாமா? நீங்கள் உங்கள், முன்னாடி வாசித்தோம் இல்லையா, நீங்கள் உங்கள் அப்படின்னு, அதே மாதிரி இங்கேயும் வருது பாருங்க, நீங்கள் உங்கள். ரோமர் 12:1 சொல்ற அதே காரியத்தை இங்கேயும் சொல்றார். நீங்கள் உங்கள் அவயவங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. நல்லா கவனிங்க, நீங்க தான் உங்கள் அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. நீங்க தான் உங்கள் அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை தெளிவா சொல்றார். அப்புறம் உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். முன்ன பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், பாவம் செய்கிற ஆயுதங்களாக, அநீதியின் ஆயுதங்களாக. இப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். எதற்காக? நீதிக்குரிய ஆயுதங்களாக, நீதிக்குரிய காரியங்களை செய்வதற்காக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா, இதை நீங்க செய்யுங்க, நீங்க ஒப்பு கொடுங்க அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வார்த்தைகள் மூலமா திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அப்ப ஆவியானவர் இதன் மூலமா நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, பரிசுத்தம் என்பது ஏதோ சும்மா தானா வந்துருது கிடையாது பாருங்க. நம்முடைய ஒரு பிரயாசமும் அதுல இருக்கிறது. நாம தான் முன் வந்து, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம முன் வந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இதே இங்கிலீஷ்ல நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா வருது. Do not let any part of your body அப்படின்னு வருது பாருங்க. Do not let, நீங்க விடாதீங்க உங்களுடைய சரீரத்தின் எந்த ஒரு அவயவத்தையும் அநீதியின் ஆயுதமாக மாற நீங்க விடாதீங்க அப்படின்றாரு. அப்புறம் instead give yourselves completely to God, உங்களை தேவனுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்கள். give yourself, நீங்க தான் அதை செய்யணும்ன்றாரு. do not let, விடாதீங்க. give yourself completely to God, தேவனுக்கு முற்றிலுமா உங்களை அர்ப்பணியுங்க அப்படின்றாரு பாருங்க. அது செய்ய முடியுமா? முடியும்னு அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? for you were dead but now you have new life. நீங்க முன்ன ஆவிக்குரியபடி செத்து கிடந்தீங்க, இப்போ உங்களுக்கு புது வாழ்வு கிடைத்திருக்கிறது. So use your whole body as an instrument to do what is right for the glory of God. புது வாழ்வு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதுனால, தேவன் உங்களுக்கு நித்திய வாழ்வை தந்திருக்கிறதுனால, தேவனுடைய பார்வையில் எது சரியோ, எது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமோ அதை உங்களுடைய முழு சரீரத்தை கொண்டு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த எண்ணம் இருக்கும்போது, இப்படிப்பட்ட சிந்தையை விசுவாசி தரித்து கொள்ளும் போதுதான் பாருங்க அந்த விசுவாசினாலே பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. 19 வாசிக்கலாமா? 19ஆம் வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். தேங்க்யூ டாக்டர். இங்க மறுபடியும் சொல்றாரு பாருங்க, முன்னே நீங்கள், அதாவது நீங்க ரட்சிக்கப்படாத இருந்த போது நீங்க தான் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளா உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. இப்ப என்ன பண்ணுங்க? பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். திரும்ப திரும்ப அந்த ஒப்பு கொடுங்கள்ன்றார் பாருங்க. நீங்க அதை செய்யுங்க அப்படின்றாரு. அப்ப அருமையானவர்களே, பொசிஷனல் சாங்டிபிகேஷன், ரட்சிக்கப்பட்டப்போ தேவன் நம்மை அப்படி ஆக்கினார், பரிசுத்தவான்கள் என்ற அந்தஸ்தை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ப்ரோக்ரெசிவ் சாங்டிபிகேஷன், அனுதின வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய பங்களிப்பு இருக்கு. எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, நம்மை குறித்த சில சத்தியங்களை வேதத்திலிருந்து அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம செயல்பட வேண்டும். வேதம் என்ன சொல்லுது? நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க, உன்னை பாவத்தில் இருந்தப்போ பாவத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுத்தீங்க, பாவ செயலை செய்ய ஒப்பு கொடுத்தீங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீதியின் கிரியைகளை செய்யும்படி உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுங்க, நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சரி, இப்போ தேவனுடைய பங்களிப்பு என்னன்னு பார்க்கலாமா?
1 தெசலோனிக்கேயர் போவோம். 1 தெசலோனிக்கேயர் 23, 24 வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். தேங்க்யூ டாக்டர். 23ஆம் வசனத்துல பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு, தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதெல்லாம் என்ன? பரிசுத்தமாகுதலுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் அவயங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இங்க என்ன சொல்லுகிறார்? சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக அப்படின்னு. அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமாகுதல தேவன் முற்றிலும் நம்ம கையில விடுறது கிடையாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் பாவம் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்துல பாவத்துல நம்ம சறுக்குகிறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாராம்? அவருடைய கிருபையை நமக்கு தந்து அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பவுல் சொல்றாரு, அவர் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது எப்படி காத்துக்கொள்றாரு? ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறார். அவர் வருகையின் போது எல்லா விதத்திலும் நாம பரிசுத்தமா இருப்போம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆகவேதான் அருமையானவர்களே, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ போவியா போக மாட்டியான்ற கேள்வி இதை போன்ற ஒரு முட்டாள்தனமான கேள்வி இருக்க முடியாது. ஏன்னா தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நாம் அதில் ஈடுபாடு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. நம்முடைய பங்களிப்புக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவனுடைய பங்களிப்பு இருக்கு. நம்முடைய பரம தகப்பன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். இது 24 ரொம்ப முக்கியம் பாருங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நடுவில் இருக்கிற அந்த உண்மையுள்ளவர் அவர் என்ற வார்த்தையை கட் பண்ணிட்டு வாசித்து பாருங்க. உங்களை அழைக்கிறவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா இருக்கும்படி அவர் காப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு பிரசங்கத்தை கேட்டேன் பாருங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அவர் சொல்றாரு, ஏனோக்கை போல நீ தேவனோடு சஞ்சரித்தாலும் நீ பரவம் போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது பாருங்க. இவங்கெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பெரிய பிரசங்கியார்கள். பொசுக்குன்னு சொல்லிவிடுவாரு அப்படி, ஏனோக்கை போல நீ தேவனோடு சஞ்சரித்தாலும் போக மாட்டேன்னு. ஏனோக்கே போய் சேர்ந்துட்டாங்க, நான் ஏன் போக முடியாது? ஏன்னா தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நீதிமான் ஆக்கி இருக்கிறார். பொசிஷனலா நான் பரிசுத்தவான், புரோகிரசிவா ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தமாக்கி குற்றமற்றதா இருக்கும்படி அவர் என்னை காத்துக் கொள்வார். ஆமென். அவர் அப்படியே செய்வார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். இது ரொம்ப முக்கியம் நாம புரிந்து கொள்வது. கர்த்தர் உண்மை உள்ளவர். என்னை காத்துக்கொள்ள, என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து பரம ராஜ்யத்தில் நாம் போய் சேர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருந்து என்னை காத்து கொண்டு போய் பிதாவின் சமூகத்தில் சேர்க்கிறார். அதுதான் யூதாவில நம்ம வாசிக்கிறோம். யூதாவில் என்ன வாசிக்கிறோம்? கரைதறி இல்லாதவர்களாக நம்ம சுத்தமா கழுவி நம்ம அலங்காரப்படுத்தி பிதாவினுடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிற அந்த காரியங்களை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒப்பு கொடுங்க, நீங்க இதை செய்யுங்க, நீங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுகிற அதே பரிசுத்த ஆவியானவர் நாம பலவீனமானவர்கள் என்பதை அறிந்தவர்களாகத்தான் அவருடைய தெய்வீகத்தை நமக்கு உதவியாக கொடுக்கிறார். நம்முடைய தேவன் பரம தகப்பன், நம்மை ரட்சித்தவர், நம்மை நீதிமானாக்கினவர், பரிசுத்தவான் என்ற அந்த அந்தஸ்திலே நம்ம வைத்திருக்கிறவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக நமக்கு உதவி செய்கிறார். அதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வழுவாதபடி நம்மை காத்து பிதாவின் சன்னிதானத்திலே நம்ம கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். யூதாவில் அப்புறம் எடுத்து வாசித்து பாருங்க. அவர் வல்லவர். அப்ப எந்த மனுஷன் என்னை நீதிமான் ஆக்கினவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருந்து
பரலோகம் என்னை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவரா இருக்காருன்னு நினைக்கிறானோ அந்த மனுஷன் தன்னையே அவருக்கு ஃபுல்லா ஈல்ட் பண்றான் பாருங்க. இயன்ற அளவுக்கு தன்னை ஈல்ட் பண்ணுகிறான். போராட்டம் இருக்கு, பாவம் பிடிச்சி இழுக்கு எல்லா திசையிலும். ஆனா அவன் தன்னை ஈல்ட் பண்ண தேவ உதவியும் ஒத்தாசை அவனுக்கு வருகிறது. அவன் எல்லா விதத்திலும் பரிசுத்தமாய் காக்கப்பட்டு தேவ சன்னிதானத்துல கொண்டு போய் சேர்க்கப்படுகிறான். ஹல்லேலூயா. How complete is justification? எந்த அளவுக்கு நாம நீதிமான்களா இருக்கிறோம்? இதுல எந்த அளவுனே கிடையாது பாருங்க. We are completely justified. 1 Corinthians 6:11 படிச்சோம் இல்லையா? பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நீதிமான்கள் ஆக்கப்படுவீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படி கிடையாது. நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்போ அந்த அளவுக்கு நாம நீதிமான்களா இருக்கிறோம். ரோமர் 5 படிச்சோம் இல்லையா? அங்கேயும் அதை தான் சொல்றாரு. 5:1 நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படின்னு. ரோமர் 5:9 வாசம் இல்லையா? அங்கேயும் என்ன சொல்றாரு? அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. திரும்ப திரும்ப பாஸ்ட் டென்ஸ்லயே வருது பாருங்க. கடந்த காலத்திலே அந்த சொற்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ how complete we are completely complete. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. we are completely complete. நீதிமானாக இனி நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் நம்மை கம்ப்ளீட்டா நீதிமான்கள் ஆக்கி விட்டார். சரி, how complete is sanctification? எந்த அளவுக்கு நம்ம பூரணர்களா இருக்கிறோம்? இதுல எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா இருக்கோம்னா பொசிஷனலி we are completely complete. எபிரேயர் 10:10 என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். பொசிஷனலா நாம பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். அதேதான் 1 Corinthians 6:11 வாசிக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி. ஆனா ப்ரோக்ரசிவா இந்த உலகத்துல கண்ணை மூடுகிற வரையில தொடர்ந்து நாம பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, எபிரேயர் 12 அதிகாரம் 1 ஒரு அருமையான காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. என்ன தெரியுமா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று சொல்லுது. பாருங்க, பாவம் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டுட்டோம். ஆனா பாவத்தினுடைய பிரசன்ஸ்ல இருந்து நம்ம இன்னும் மீட்கப்படல. பாவம் நிறைந்த உலகத்துல அவருடைய பிரசன்ஸ்ல தான் இருக்கிறோம். அது நம்மை கவர்ந்து இழுக்க பார்க்கிறது. பாவத்துக்கும் நமக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுமா? தாவீது சொல்றான் இல்லையா, மரணத்துக்கு எனக்கு இடையே 1 அடி தூரம் மாத்திரம் இருக்குன்னு. இங்க பாவம் சுத்தி நெருங்கி நிற்குது. 1 அடி தூரம் கூட இருக்குமான்னு தெரியல, அவ்வளவு நெருங்கி நிற்கிறது பாவம். எப்ப இவனை பிடிக்கலாம், எப்ப இவனை கவுக்கலாம், எப்ப இவனை அழிச்சு நாசமாக்கலான்னு நம்மை சுற்றி நிற்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் நீங்க உங்களை பரிசுத்தமா காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அதே பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உதவியும் ஒத்தாசையும் உனக்கு இருக்குப்பா. ஏன்னா பாவம் அவ்வளவு க்ளோஸா இருக்கு. எந்த சமயத்தில் உன்னை விழுங்கலான்னு காத்துக்கொண்டே இருக்கிறது. நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் உங்களை காத்துக்கொள்வாராக. என்ன அழகா சொல்லுது பாருங்க. ஆமென். இந்த 2 வார்த்தைகள், நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், இந்த வார்த்தைகளை திரும்ப எடுத்து தியானம் பண்ணி பாருங்கள். உள்ளம் நன்றியினால் நிறையும். இதை தியானம் பண்ணும்போது நம்மளால வேற ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு நல்லவர். நம்மை நீதிமான் ஆக்கிட்டாரு, நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழு என்று நமக்கு சொல்லிட்டு அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விஷயத்துல அவர் ரொம்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இப்ப அருமையானவர்களே, நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனான்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரவே கூடாது பாருங்க. இன்னையோட அதை தூக்கி எரிச்சு போட்டுடணும். ஏன்னா அவர் உங்களை நீதிமான் ஆக்கிட்டார். அவரோடு கூட ரைட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. அவருடைய பிள்ளை நீங்க. அந்த நிலையிலிருந்து யாரும் உங்களை வெளியே எடுக்க முடியாது. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டார், பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உங்ககிட்ட சொல்றாரு, நீயும் அதுக்கான முயற்சி எடு என்று அவர் உங்களை பேக்கப் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆகவே நிச்சயமா அவர் உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் நான் எப்போதும் சொல்வேன், ஐ எம் ஆல்வேஸ் ரெடி அப்படின்னு. ஏன்? என்ன பார்க்கும்போது தெரியுது நான் ஐ எம் நாட் ரெடி அப்படின்னு. ஆனா அவர் என்னை காக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
அவருடைய வல்லமையை நான் நம்புகிறதுனால எனக்கு நல்லா தெரியும், நான் கண்டிப்பா போவேன். ஏன்னா அவர் என்னை கொண்டு போய் அங்க சேர்ப்பார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் வேணும் பாருங்க. இது இருக்கும்போது நம்முடைய விசுவாச வாழ்க்கை வளரும். விசுவாச ஜீவியத்துல தைரியம் உள்ளவர்களா இருப்போம். ஜெபத்துல தைரியமா ஆண்டவர்கிட்ட போவோம். போகும்போது அப்படியே பதுங்கி பதுங்கி பம்மி போக மாட்டோம் பாருங்க. தைரியமா போவோம் நாம. ஏன்னா நம்ம நீதிமானாக்குனது அவர், நம்மை பரிசுத்தப்படுத்தினது அவர், நாம் பரிசுத்தமாக நமக்கு உதவி செய்கிறது அவர். எல்லாவற்றையும் அவர் தான் செய்கிறாரு. அப்புறம் எதுக்குங்க நமக்கு பயம்? ஹல்லேலூயா. இயேசு நாமத்துல உங்களுக்கு தைரியம் உண்டா இருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தைரியம் உண்டா இருக்கட்டும். ஜெப வாழ்க்கையில் தைரியம் உண்டா இருக்கட்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுது, தைரியமாய் கிருபாசனத்தண்டை வாருங்கள். அந்த தைரியம் எப்போ வரும்? இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொள்ளும் போது வரும். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா?